எல்லோருமே இங்கிலீஷ்ல பேசணுங்கிற ஆசை இருக்கும். ஆனா எல்லாரும் பேசுறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் அவங்க பேசல? அவங்களுக்கு பேசுறதுக்கு தடையா என்ன இருக்கு? அப்படின்னு கேட்டா, அவங்க சொந்தமா எந்த முயற்சியினாலயும் சென்டென்ஸ ஃபார்ம் பண்ணல. ஏற்கனவே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கத மக்கப் பண்ணோம்னா, நம்மளுக்கு அத டிரான்ஸ்லேட் பண்ண தெரியுமே தவிர, அத வச்சு நம்ம பேச தெரியாது. பட் நம்மளுக்கு சொந்தமா நம்ம பேசணும்னா, நம்ம சென்டென்ஸ சொந்தமாவே உருவாக்கணும். அது எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த சென்டென்ஸை வந்து நம்ம சிம்பிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரொனவுன்ல இருந்து ஒரு சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நவுன்னா தெரியும் எல்லோருக்குமே, அது ஒரு பெயர்ச்சொல். ஆனா ப்ரொனவுன்ங்கிறது வந்து பிரதி பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப ப்ரொனவுன்னா என்னன்னு பார்க்கலாம். ஐ ஐங்கிறது என்ன அப்படின்னா நான். ஐ நான். வி நாங்கள். யூ இது சிங்குலராவும் வரும், ப்ளூரலாவும் வரும். நீ அல்லது நீங்கள். தே அவர்கள். ஹி அவன். ஷி அவள். இட் அப்படின்னா அது. இதுதான் ப்ரொனவுன். இப்போ இந்த ப்ரொனவுனை வச்சு நம்ம சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வேர்டு வந்து முழுமை பெற்றிருக்கா அப்படின்னு கேட்டா முழுமை பெறல. அப்ப அது முழுமை பெறறதுக்கு நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா வெர்பை ஆட் பண்ணணும். இப்போ பிளே. இப்போ நம்ம இங்க பிளேயை ஆட் பண்றோம். ஐ பிளே நான் விளையாடுகிறேன். வி பிளே நாங்கள் விளையாடுகிறோம். யூ பிளே யூ பிளேங்கும் போது நீ விளையாடுகிறாய் அல்லது நீங்கள் விளையாடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இங்க தே தே பிளே அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவே இங்க ஹி ஷி இட் இந்த மூணு இருக்குது இல்லையா, இதுக்கு நம்ம ஏன் பிளேஸ் போடுறோம்? இங்க ஏன் பிளே போடாம பிளேஸ் போடுறோம் அப்படின்னா, இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர்ல இருக்கு. அது என்ன தேர்ட் பர்சன் சிங்குலர்? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஐ வி இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பர்சன். இப்போ ஐங்கிறது வந்து சிங்குலர்ல இருக்கு, விங்கிறது வந்து ப்ளூரல்ல இருக்கு. அதே மாதிரி யூ யூங்கிறது வந்து செகண்ட் பர்சன். இது வந்து நீன்னு சொன்னா அது சிங்குலர், நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ப்ளூரலா மாறிடுது. அடுத்து தே தே வந்து தேர்ட் பர்சன் தான். ஓகேங்களா? அதனால இது வந்து தேர்ட் பர்சன் தான் வரும். ஆனா இது தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஆனா ஹி ஷி இட் அப்படிங்கிறது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். இதை விட சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஐ வி இது யார் பேசுறாங்களோ அவங்கள குறிக்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். அதுவே யூ அப்படிங்கிறது வந்து பேசுறத கேட்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே தேர்ட் பர்சன்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அவங்க தேர்ட் பர்சன் யாரு அப்படின்னா அவங்க பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை. அப்ப அந்த இடத்துலயே அவங்க இல்லை. அப்படி இல்லாத ஒருத்தங்களை பத்தி நம்ம பேசுறது வந்து தேர்ட் பர்சன். அதெல்லாம் ஓகே. ஆனா இங்க எஸ் போடல. இங்க ஏன் எஸ் போடுறோம் அதையும் நம்ம பார்க்கலாம். ஐ வி யூ தே இந்த நாலுமே நம்ம வந்து மஸ்குலினும் வரும், ஃபெமினின் வரும். அதாவது ஆண்பாலும் வரும், பெண்பாலும் வரும். ஆனா இங்க ஹி ஷி இட் இருக்குது இல்லையா, இப்போ ஹீங்கிறது வந்து ஆண்பாலை மட்டும்தான் குறிக்கும். அதுவே ஷீங்கிறது வந்து பெண்பாலை மட்டும்தான் குறிக்கும். இங்க இட்டுங்கிறது வந்து அது ஆண்பாலும் இருக்கலாம், பெண்பாலும் இருக்கலாம். அதனால இங்க நம்ம இதுக்கும் நம்ம எஸ் போட்டு தான் எழுதுவோம். இது வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளான சென்டென்ஸா மாறிடுச்சு. ஐ பிளே, வி பிளே, தே பிளே, ஹி பிளேஸ், சி பிளேஸ், இட் பிளேஸ் அப்படிங்கிறது இது ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் தான். இது சென்டென்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இப்படி சிம்பிளாவும் நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணலாம். இங்க வெர்ப்ல வந்து நம்ம பிளே மட்டும் தான் போடணுமான்னு கேட்டா இல்ல, நம்மளுக்கு என்ன வெர்பெல்லாம் தோணுதோ அது எல்லாமே நம்ம போடலாம். இங்க வந்து ரைட் எழுதலாம், வாக் எழுதலாம், ஸ்பீக் எழுதலாம். ஓகேங்களா? அதுவே இதே வெர்பு நம்ம கீழே வரும்போது அதே மாதிரி தான். ரைட்ஸ், வாக்ஸ், அடுத்து ஸ்பீக்ஸ். இதுவும் ஒரு சென்டென்ஸ் தான். ஐ ரைட் நான் எழுதுகிறேன். வி ரைட் நாங்கள் எழுதுகிறோம். யூ ரைட் நீ எழுதுகிறாய். தே ரைட் அவர்கள் எழுதுகிறார்கள். ஹி ரைட்ஸ், சி ரைட்ஸ், இட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஆனா இங்க இட் வந்து எழுதாது. சரியா? அதனால இதுக்கு வராது. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸா நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஐ வாக் நான் நடக்கிறேன். வி ஸ்பீக் நாங்கள் பேசுகிறோம். தே ஸ்பீக் அவர்கள் பேசுகிறார்கள்.
he speaks, அவன் பேசுகிறான். she speaks, அவள் பேசுகிறாள். it speaks, அது பேசுகிறது. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சோ இப்படி சிம்பிளாவும் நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நம்ம இது பார்த்தோம்ல ப்ரோனவுன், இதை என்ன ப்ரோனவுன் சொல்வாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்வாங்க. இத வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஏன்னா ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டா வர்றத நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்லுவோம். இது வந்து சிம்பிளா தான் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் ஒரு வெர்ப், இது ஒரு சென்டென்ஸா நம்ம மாத்திட்டோம். இதுவே நம்ம அடிஷனலா இன்னொன்னு சேர்க்க போறோம். அது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டா வர்றது சப்ஜெக்ட் ப்ரோனவுன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன அப்படின்னா இப்போ ஐ நம்ம பார்த்துட்டோம். இது சப்ஜெக்டா வரும்போது ஐ நம்ம சொல்றோம். அதுவே அந்த ஐ வந்து லாஸ்டா வரும்போது ஒரு சென்டென்ஸ்ல லாஸ்டா வரும்போது அது ஐன்னு வராது. அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா மீ அப்படின்னு எழுதுவோம். மீ அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி வியை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா அஸ். வியை அஸ்ன்னு எழுதுவோம். யூவை வந்து நம்ம யூனே எழுதுவோம். நெக்ஸ்ட் தே. தே வந்து நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா தம் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஹி. ஹி வந்து ஹிம். அதுவே ஷீ வந்தா ஹெர். இட்டு வந்து இங்க இட்டு தான் வரும். இட்டு யூ மட்டும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு அது அப்படியே தான் வரும். மற்ற எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாறிடுச்சு. இதை தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செய்யப்பட்ட பொருள் சொல்றோம் இல்லையா, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதை தமிழ் மீனிங்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மீங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு அப்படின்னு சொல்றது. மீங்கிறது எனக்கு, அஸ் அஸ்ங்கிறது நமக்கு. எனக்கு இந்த இக்கு போடுறது பிடிக்கும். ஏன்னா தமிழ் லெட்டர்ஸ்ல இந்த மாதிரி இதெல்லாம் கல்வெட்டுக்கள்ல தான் அதிகமா பார்க்க முடியுது. இப்ப எல்லாம் யாரும் அந்த மாதிரி எழுதுறது இல்லை. இது வந்து அஸ்ங்கிறது வந்து நமக்கு, யூ உனக்கு, தம் அவர்களுக்கு, ஹிம் அவனுக்கு, ஹெர் அவளுக்கு, இட் அதுக்கு. ஓகே, அப்போ எல்லாமே நம்ம இதுல இருந்து தான் எழுதுறோம். ஆனா இதோட என்ன செய்யறோம், இக்கு போட்டு எழுதுறோம். என்னது நான். இங்க நான் போது எனக்கு, நமக்கு, உனக்கு, அவருக்கு, அவனுக்கு, அவனுக்கு, அவளுக்கு, அதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம். இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்து எப்படி வரும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல லாஸ்டா, அதாவது ஆப்ஜெக்டா தான் வரும். லாஸ்டான்னு கிடையாது, ஆப்ஜெக்டா வரும். சப்ஜெக்ட் வெர்பை வச்சு ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் வச்சு சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சொந்தமா நம்மளே ஒரு சென்டென்ஸை உருவாக்குறது பெரிய விஷயமெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒன்று தான். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஐ நம்மளுக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சிருச்சு, ஆப்ஜெக்ட் தெரிஞ்சிருச்சு. இது நம்மளுக்கு கண்ணை மூடிட்டு கேட்டாலும் தெரியும், நம்மளால சொல்ல முடியும். நம்மளுக்கு நிறைய விஷயங்களுக்கு நிறைய வெர்ப் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி நிறைய வெர்ப்பை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நீங்க வெர்ப் வந்து படிச்சுதான் ஆகணும். வெர்ப்பெல்லாம் நம்ம சொந்தமாலாம் உருவாக்க முடியாது. அதனால நான் வெர்ப்பை வந்து டெய்லி ஒரு 10 வெர்ப்பை கண்டிப்பா உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். தேவைப்படுறவங்க அதுல போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுல வெர்ப்பை போட்டு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். இந்த வெர்ப்பெல்லாம் பாருங்க, இந்த வெர்ப்பெல்லாம் ஒரு சில வெர்ப்பு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு, ஒரு சில வெர்ப்பு வந்து நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருக்கு. பிரசன்டட்னா தெரியும் எல்லாருக்குமே, அது வந்து பரிசளிக்கிறது. ஒருத்தங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது வந்து பிரசன்டட், பரிசளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து டிரான்ஸ்ஃபர்டு. டிரான்ஸ்ஃபர்டுனா என்ன அப்படின்னா மொட்டை அடிக்கிறது. அவன் என்ன மொட்டை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. மொட்டை அடிக்கணும், மொட்டை அடிக்கிறது கிடையாது, ஒண்ணுமே இல்லாம ஆக்குறது. ஸோ அவன் என்ன மொட்டை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அதுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்டுன்னு சொல்லலாம். ஹெல்ப்னா தெரியும் எல்லாருக்குமே, உதவி அப்படிங்கிறது தெரியும். டீச்ங்கிறது வந்து சொல்லி கொடுக்கறது. அடுத்தது டெஸ்ட்ராய். டெஸ்ட்ராய்டுனா அழிக்கிறது, மொத்தமா அழிச்சிருவாங்க இல்லையா, அதை வந்து டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாஸ்டர் அப்படின்னா என்னன்னா நச்சரிக்கிறது. ஒரு சிலர் எப்ப பார்த்தாலும் எதையாவது கேட்டு நச்சரிச்சுட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறது வந்து பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்தது குமிலியேட்டட். குமிலியேட்டட் அப்படின்னா இழிவுபடுத்துறது. இப்போ ஒரு ஆபீஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு வேலை பார்க்குறவங்க மேலதிகாரி இருந்தாங்கன்னா அதுக்கு கீழே வேலை செய்யறவங்கள எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன செய்வாங்க, அவங்கள திட்டுவாங்க. அதுதான் என்னது, இழிவுபடுத்துறது. சரிங்களா, கியூமுலேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் வச்சுதான் நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போறோம். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, சப்ஜெக்ட் ப்ரோனவுனும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனும் ஒரே லைன்ல வராது.
சரிங்களா? இப்ப ஐ பிரசன்டட் மீ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் எனக்கு பரிசு கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வி டார்ச்சர்ட் அஸ், நாங்கள் எங்களை டார்ச்சர் பண்ணிட்டோம் அப்படின்லாம் வரவே வராது. ஸோ நம்ம இதை மாத்தி தான் எழுதணும். ஐ பிரசன்டட் தெம், நான் அவர்களுக்கு பரிசளித்தேன், நான் அவர்களுக்கு பரிசளித்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ பிரசன்டட் தெம் அப்படின்னு சொல்லலாம். வி டார்ச்சர்ட் ஹிம், நாங்கள் அவனை தொந்தரவு செய்தோம். அடுத்தது யூ, யூ ஹெல்ப்டு மீ அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஐ ஹெல்ப்டு யூ, யூ ஹெல்ப்டு மீ, நீ எனக்கு உதவி செய்தாய் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஐ ஹெல்ப்டு யூ, நான் உனக்கு உதவி செய்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது பாருங்க டீச், யூ டீச் தம், நீங்கள் அவர்களுக்கு பாடம் நடத்தினீர்கள், இல்ல நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர்கள், அந்த மாதிரி சொல்லலாம். டெஸ்ட்ராய்ட், அப்போ he destroyed her, அவன் அவளை அழித்து விட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு he destroyed her அப்படின்னு சொல்லலாம். she pastored him, அவள் அவனை நச்சரித்தாள் அப்படின்னு சொல்றதுக்கு she pastored him அப்படின்னு சொல்லலாம். இப்போ இட் பாருங்க, ஐ குமிலியேட்டட் இட் அப்படின்னு கூட சொல்லலாம். அத நான் அதை இழிவுபடுத்தினேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ குமிலியேட்டட் இட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வெர்பு எப்பவுமே சொல்லும் போது அதுல டென்ஸ் காலத்தை பொறுத்து தான் அந்த சென்டென்ஸே மாறும். இப்போ நம்மளுக்கு இந்த பிரசன்டட், டார்ச்சர்ட், ஹெல்ப்டு, அடுத்து குமிலியேட்டட், இது எல்லாமே இந்த இடி போட்டு வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி வர்றது எல்லாமே நம்மளுக்கு இங்க என்ன அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், அதாவது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். அதுவே டீச், டெஸ்ட்ராய், பாஸ்டர், இந்த மாதிரி இது எல்லாமே என்ன அப்படின்னா நிகழ்காலத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத சொல்றது. வெர்ப்ல எஸ் போட்டு எழுதணும்னா அது சிம்பிள் பிரசன்ட். ஓகே, அதுவே நீங்க வெர்ப்ல எஸ் போடாம எழுதுனீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், அது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதே வெர்ப்ல நீங்க இடி போட்டு எழுதுனீங்க அப்படின்னா அது பாஸ்ட்ல நடக்கிற ஒரு விஷயம். அதுவே நீங்க அதே வெர்ப்ல நீங்க வில் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா அது ஃபியூச்சர்ல நடக்க போறது. அப்போ அது ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர், இந்த மூணுமே நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கிடுச்சு. இதை வச்சே நம்ம காலத்தை பொறுத்தும் நம்மளால சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களுக்கு வெர்ப்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்க ஷார்ட்ஸ்ல பாருங்க, உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.